அடுத்ததாக மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026 எப்படி அமைய போகுது அப்படின்றத நம்ம ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக ரேவதி ராஜேஷ் கண்ணன் அம்மா நீங்க சொல்லுங்க. சனி பகவான ஆட்சி வீடா கொண்டது. இந்த மகர ராசிய குரு பகவான் சமசப்தமமா பார்க்கறது, அதோட உபஜய ஸ்தானங்களான 3, 11யும் சேர்த்து பார்க்கறது ஜாதகருக்கு இவ்வளோ நாளா ராகு பகவானால ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி, அவங்க தைரியமாக ஒரு முடிவெடுத்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு அமையப்போகுது. அதே சமயத்துல குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுகளுக்கு கண்டிப்பாக ஒரு காளகஸ்தியோ அல்லது திருப்பாம்பரமோ சென்று சாந்தி பூஜை செஞ்சுக்கிறது சிறப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். புதிய வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி குடுக்க போது இந்த ஆண்டு. அத பயன்படுத்திக்கிறது சிறப்பு தரும். அடுத்ததாக சுகன்யா அம்மா நீங்க சொல்லுங்க. இந்த மகர ராசி நேயர்களுக்கு குடும்பத்துல வளர்ச்சி இருக்கும். புது உறவுகள் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகணும் குழந்தைங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போவாங்க. அங்க வெளிநாட்டுல வேலை கிடைக்கலையே அந்த வருத்தப்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. இவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதே மாதிரி உடல் உபாதைகள் இது எல்லாமே போகணும் அப்படின்னா, பாரிஸ்ல இருக்கிற காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறது மிக மிக நன்மைங்க. அதே மாதிரி வனதுர்க்கையும் பார்க்கறது நல்லதுங்க. மிக சிறப்பா சொன்னீங்கம்மா. அடுத்தது ஆதித்ய சொர்ணலட்சுமி அம்மா நீங்க சொல்லுங்க. மகர ராசிக்கு இந்த வருடம் மகத்தான பல மாற்றங்களை பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய தடைகள், எல்லாத்துலேயும் தொழில் தடை, கல்வி தடை, திருமண தடைன்னு அப்படின்னு அனைத்து தடைகளையும் அவங்க தகர்த்து புதிய சகாப்தம் படைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல முதலீடுகளை செய்து கொள்ளலாம். அதே போல் அவங்களுடைய எண்ணங்கள் மனசில் நினச்சிட்டாலே போதும், அதற்கான வழிகள்லாம் தானாகவே பிறக்கும். எல்லாத்துலேயுமே வெற்றி அடையலாம். இந்த காலத்தில் இவங்க வியாழந்தோறும் சமயபுரம் அம்பாளை மனமுருகி பிரார்த்தனை செய்தாலே போதும். இவங்க முழங்காலிட்டு அவங்க வழிபாடு செய்யும்பொழுது அம்மா கிட்ட நம்ம கேட்போம் இல்லையா, அந்த மடியேந்தி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி மனம் உருகி கேட்டாலே போதும். சமயபுரத்தால் சமயத்தில் ஓடி அவங்களுக்கு மிகப்பெரிய கருணையை தந்திடுவாள். அதனால மகரத்திற்கு இந்த வருடம் மிக அற்புதமான பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்கூடாக காணலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க. அடுத்ததா ஜோதிட வல்லுநர்கள் கிட்ட கேட்கலாம். முதலாவதாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் கிட்ட கேட்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. இந்த மகரம் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்திருக்கும் இந்த கடந்த ஒரு வருடத்தில். இங்கேருந்து பணம் வருது, அங்கேருந்து வருது, இவங்க செய்கிறேன்னாங்க, அவங்க பண்ணுறேன்னாங்க, எதுவுமே நடக்கலை. யார் யாரோ நண்பன் என்று ஏமாறுந்த நெஞ்சம் உண்டு அப்படின்னா அது மகர ராசியோட நெஞ்சம் அப்படிங்கிறத நீங்கள் அர்த்தமாக எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஏமாற்றங்கள் எல்லாமே இப்போ முன்னேற்றமாக மாறப்போகுது. இதுதான் வாழ்க்கையில் அனுபவம்னு சொல்கிறது. இப்போ இதெல்லாம் நடந்துருச்சுன்னா நாம் அந்த ராசி பலன் பார்ப்போமா, ஒரு ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணுவோமா, ஒரு பாவ புண்ணியத்தை தேடுவோமானா தேட மாட்டோம். இதெல்லாம் நம்மளை ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு வரத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்த பொருளாதாரம், எதிர்பார்த்துட்டு இருந்த பொருளாதாரம் ரொம்ப கிட்டத்தில் நாளடைவில் உங்களுக்காக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஃபரல் மூலமாக, ஒரு இண்டிவிஜுவல் மூலமாக கடல் கடந்து வர்த்தகம், வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர்கள், ஐயா ராசா சாமி இத்தனை நாளாக நீ எங்கேயா இருந்த, இப்படி தான் இருந்தியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த ராஜயோகம்ங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும். திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர், அக்னிபுரீஸ்வரர் சிவன் கோவில், அங்கே பொங்கு சனீஸ்வரராக சனி பகவான் காட்சி தரார். ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு அங்கே பிரார்த்தனை செய்து அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் இட்டு அன்னதானத்திற்கு இயன்ற தொகை கொடுத்து வீடு திரும்புங்க. அந்த சந்தோஷமான செய்தி நாள் என்னும் நாட்களில் சேரும். மிக சிறப்பா சொன்னீங்க சார். அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் ஐயா நீங்க சொல்லுங்க. இந்த மகர ராசி இந்த 2026 அருமையான காலம்தான். ஏன்னா இப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்தந்த ராசிக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது, இந்த ராசிக்கு பாதிப்பு கம்மியாக இருக்குதுன்னு. அப்படி சொல்லும்போது இந்த மகர ராசிக்கு அதிக பாதிப்புனா இல்லை. ஏன்னா இதில் சில ராசிக்கு ரொம்ப அதிக பாதிப்பு இருக்குது, சில ராசிக்கு அதிக பாதிப்பு இல்லைன்றது. அப்படி இருக்கும்போது இந்த மகர ராசிக்கு இந்த 2026 பாதிப்பு இல்லை. இந்த குரு பகவான் 6 மாதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியா அவருக்கு இப்பயும் ஜனவரியிலேருந்து மே முடிகிற வரலையும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஜூன்லேருந்து டிசம்பர் வரலையும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதனால் இந்த 2026 மகர ராசி அவங்களுடைய இப்போ பார்ட்னரோ, பிஸ்னஸோ, கல்யாணமோ என்னென்ன செய்யணுமோ, கல்யாணம் இப்போ குரு பகவான் பயிற்சி ஆகும்போது அதுக்கு முன்னாடியே பொண்ணுலாம் பார்த்துட்டுப்பீங்க, டக்குன்னு பொண்ணு சக்ஸஸ் ஆகிடும், நிச்சயம் பண்ணிவிடுவீங்க, கல்யாணம் ஆகிடும், அருமையான குழந்தை கிடைக்கும். எல்லா அமைப்பும் இந்த மகர ராசி சிறப்பான ஆண்டுகளுமே, தொழில் முறையிலும் சரி, ஃபேமிலியிலும் சரி, எல்லாமே மகர ராசி அற்புதமான ஆண்டுகளும் 2026. அருமையா சொன்னீங்க ஐயா. அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகரன் அம்மா நீங்க சொல்லுங்க. மகர ராசி நேயர்கள் ஏழரை சனியான தாக்கத்திலேருந்து இப்போ தான் விடுபட்டிருக்கீங்க. உங்கள் ராசியே வேற குரு பார்க்குறாரு. அப்போ நல்ல அனுகூலமான ஆண்டு தான். திருமணம் தாமதமாகிறது,
சீக்கிரமாக கைகூடும். குழந்தை கிடைக்கிற அமைப்பு, வெளிநாட்டு பயணங்கள், தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நல்லாயிருக்கும். என்ன முகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவுகள் வந்துடும். அப்போ கண், காது, மூக்கு, பல்லு இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன தாக்கங்கள், பிரச்சனைகள் கொடுத்து மருத்துவ செலவுகள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பாருங்கள். மற்றபடி பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி முன்னேற்றம் நல்லா இருக்குது. குடும்பத்தில் அந்நியர்கள் தலையீடு அதிகம் இருக்கக்கூடாது. குடும்ப விஷயங்களை அதிகமாக வெளியில் நீங்கள் பேசிக்கவும் கூடாது. அந்த தாக்கத்துலேருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கீங்க. சனி பகவானுடைய வீடு எப்போவுமே மகர வீடு. சாதாரண குலதெய்வ வழிபாடும் காவல் தெய்வங்களோட வழிபாடுமே உங்களுக்கு நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. மிக சிறப்பா சொன்னீங்க மேம். அடுத்ததாக நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. கடின உழைப்பும் எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுடைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அதாவது பங்காளி சண்டைகள், எதுப்பால வீடு, பின்னாடி வீடு, இப்படிலாம் நிறைய பிரச்சனை சிக்கல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் பைசல் பண்ணி உங்களுக்கு ஒரு நட்பு உறவுகள் பலப்படுத்தி கொடுக்கும். புதிய நட்புகள் மூலமாக பல வகையான ஒரு மாற்றத்தை வளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய மேன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் நிறைய விரைய செலவுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக திட்டமிட்டு இதெல்லாம் நம்ம செஞ்சால் பண சேமிப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆற்றல் இந்த ஆண்டு உண்டு. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு, ஜவுளி வியாபாரத்தில் இருப்பவர்கள், அதேமாரி கூட்டு தொழில் இருப்பவர்கள், இதில் எல்லாமே நல்ல லாபத்தையும் ஒரு வருமானத்தை இருந்ததில் இரட்டிப்பு வருமானம் வருவதற்கான புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக இருக்கின்றது. ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களோட உறவுகள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக பயணங்கள் மிக சிறப்பான முறையில் ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஆண்டுகள் முன்னோர்களுடைய வழிபாட்டு முறைகளும் குலதெய்வ வழிபாட்டு முறைகளும் சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. மகரம் அப்பாடான்னு மூச்சு விடக்கூடிய காலகட்டம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பல்லு, கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தொண்டை சம்பந்தப்பட்ட உபத்திரம்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களோட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம். வெள்ளை கொடி காட்டாமல் குடும்பத்தில் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கிறது தான் நல்லது. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது. இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் வாகனத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம்.